ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும், ஆனால் வீட்டில் எந்த திங்ஸுமே இல்லை. அப்போது இந்த ரெசிபியை பண்ணி பாருங்கள். இதுக்கு வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே போதும். ஒரு முறை செஞ்சு கொடுத்தா அப்புறம் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 4 உருளைக்கிழங்கையும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 உருளைக்கிழங்கையும் நான் பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை இவ்வளோத்தையும் சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை சின்ன உருண்டையாக எடுத்து அதை கையால் ரோல் பண்ணி ஒரு கத்தி வச்சு குட்டி குட்டியாக வெட்டி அதுக்கு மேலே ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதை போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா அப்புறம் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு நேரம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.